ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், கனகராஜ். இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ என்ன அப்படின்னா, இது ஒரு டிராக்டருக்கான ஆம்பிளிஃபையர். அந்த ஆம்பிளிஃபையர் பற்றினதாக இந்த வீடியோ. நம்ம இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, டிராக்டர் ஸ்டீரியோங்க. இது ஒரு டிராக்டருக்கான ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையரு. இதில் நம்ம டிராக்டருக்கு 2 8 இன்ச்சு ஸ்பீக்கர் இதில் கனெக்ட் பண்ணலாம். அதுக்கான ஆம்பிளிஃபையர் தான் இது. நான் ஆல்ரெடி டிராக்டருக்கு ஒரு 10 இன்ச்சு ஸ்பீக்கர் போடுற மாதிரி ஒன்று பண்ணியிருந்தேன். அதே பார்த்துட்டு நம்மளுக்கு வந்த ஆர்டர் தான் இது. இது பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட்டு எடுத்தால் போயிடும். இது டிராக்டருக்கு நம்மளுக்கு 2 செட்டு ஆர்டர் கொடுத்தாங்க. 2ம் ஒரே மாதிரியான செட்டு தான். டிராக்டருக்கு 8 இன்ச்சு ஸ்பீக்கர் இதில் கனெக்ட் பண்ணுறதாக சொல்லி நம்மளுக்கு சொன்னாங்க. அதுக்காக நம்ம ரெடி பண்ணது. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது நம்மளுடைய ப்ரீவியஸ் இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த இதில் ஒரே ஒரு சின்ன மாற்றம் மட்டும்தான். அந்த டிராக்டர் ஆம்பு, அந்த ஆம்புக்கும் இந்த ஆம்புக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இருக்காது. ஏன்னா அதுலேயும் கன்வெர்ட்டர் 36 வோல்ட்டு தான் யூஸ் பண்ணியிருப்போம். இதுலேயும் 36 வோல்ட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் 12 to 36 கிங்ஸோட அந்த கன்வெர்ட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பவர் ஆம்பிளிஃபையர் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுடைய Igbt ஸ்டீரியோ யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிடி, நம்மளுடைய வாய்ஸ் கண்ட்ரோல் பிடி. இந்த பிடி நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது பகரியா யூஎஸ்பி போட்டிருக்கோம். இதில் அவங்க சொன்ன ஒரு முக்கியமான கம்ப்ளைண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அடிக்கடி அவங்க செட்டு மாற்றுறேன் அப்படின்னாங்க. அதாவது செட்டு ஆல்ரெடி இருக்குது, அதை நான் மாற்றுறேன் அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னப்போ அவங்க சொன்ன கம்ப்ளைண்ட் எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. சின்ன விஷயம், பட்டு ஒரு சின்ன விஷயம் கூட நம்மளோட ஆர்டரை பாதிக்குது அப்படிங்கிறது எனக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. என்ன அப்படின்னா, இந்த போர்டு இருக்கு இல்லைங்க, இந்த போர்டில் ஒரு சில பிரச்சனை சொல்கிறாங்க. அதுதான் நான் இந்த போர்டை நான் புதுசு போட்டுக்கிறேன் அப்படின்னாங்க. ரெண்டாவது, இந்த போர்டில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும். இப்போ நான் இதில் நான் அதை பண்ணல, ஆனால் அதை பண்ணிட்டு தான் நான் டெலிவரியே பண்ணுவேன். என்னென்னா, இந்த போர்டு இப்படி கலண்டு வெளியே வரும். ஸோ அப்போ நம்ம இந்த 2 பக்கம் இருந்து டேகு போட்டோம் அப்படின்னா, டேக் போட்டு டைட் வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பிரச்சனை வராது. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை இவங்க இந்த செட்டை எனக்கு ஆர்டர் பண்ணவங்க சொன்னதில் மெயினாக சொன்ன பிரச்சனை அப்படின்னா என்னென்னா, இந்த போர்டு ஒன்று ஐசி போயிடுது அப்படின்னாங்க. ரெண்டாவது மெயினாக சொன்னது இதுதான், அந்த போர்டு கழண்டு போயிடுது, பென்ட்ரைவ் போடும்போது உள்ளே கழட்டிட்டு விழுந்துருது அப்படின்னு. ஸோ அப்போ நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, நிறைய பேர் அந்த சைடில் அனாபாண்டு பேஸ்ட்லாம் விட்றாங்க. பட் அது சர்வீஸுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தெரியாது. பட் இது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும். நம்ம இதை போட்டு இப்படி டைட் வைக்கும்போது இங்கே நல்லா அழுத்தி பிடிச்சிக்கும். இந்த ஸ்க்ரூ ஏற்கனவே டைட்டாக தான் இருக்கும், ஆனால் பென்ட்ரைவ் போட்டு அழுத்தும் பொழுது இது லேசாக தான் இருக்கும், இப்படி விரிஞ்சிடும், போர்டு கழட்டிட்டு வெளியே வந்துடும். இப்போது நம்ம இந்த மாதிரி பண்ணும்பொழுது இது இங்கே அழுத்தி பிடிச்சிருக்கும். என்ன தான் அழுத்தினாலும் இந்த ஸ்க்ரூவை தாண்டி இந்த போர்டு வெளியே வராது. ஸோ இது ஒரு மெயினாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு சின்ன விஷயம். ஆனால் நம்மளை ஆர்டரை பாதிக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அப்புறம் இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, 12 வோல்ட் உள்ளே வருது. இந்த 12 வோல்ட் இங்கே கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறமா இங்கே கொடுத்துட்டு இங்கேருந்து ரெகுலேட் பண்ணிக்கிட்டேன். நான் 36 வோல்ட்டு. அந்த 36 வோல்ட்டு பார்த்தீங்கன்னா 40க்கு மேலே வருது நம்மளுக்கு இந்த போர்டில். இதில் டைரெக்டாக செக் பண்ணும்பொழுது அதுவே நம்ம கன்வெர்ட்டரில் இருந்து பேட்டரியிலேருந்து கொடுத்தாலுமே கிட்டத்தட்ட 40 வோல்ட் வருது. ஸோ அப்படி வரும்பொழுது இதை நம்ம ரெகுலேட் பண்ணும் பொழுது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகணும். அதுக்கு ஒரு 24 வோல்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு 12 வோல்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு 5 வோல்ட்டு, அல்லது 18, 12, 5ன்னு கொண்டு போகலாம். இதில் 24 போட்டிருக்கேன். 24 போட்டு எடுத்துகிட்டு போகலாம், இல்லை 18 கூட கிடச்சா அதுவும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ரெகுலேட் பண்ணி எடுத்துகிட்டு போகும்பொழுது அந்த பிரச்சனை வராது. அடைக்கிறது, அந்த மாதிரி அடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க நார்மலாக. எங்களுடைய இதில் எங்கள் பக்கம்லாம் அது அடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஆன் பண்ண டப்புன்னு அப்படியே நின்றுடும், அதுக்கு மேலே இதாகாது. இந்த பென்ட்ரைவ் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா, பென்ட்ரைவ் போர்டு இருக்கும், சொருவுனாக்க பென்ட்ரைவ் போர்டு ஆஃப் ஆயிரும். பென்ட்ரைவ் சொருவுனாக்க அப்புறம் அதுக்கு ஒரு ஃபில்டர் பற்ற வச்சு அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இப்போ அந்த பிரச்சனைலாம் இருக்காது. அது இதில் நம்ம ரெக்டிஃபை பண்ணிட்டோம். இன்புட் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஸ்வல் நம்ம கிங்கு
அவர் கன்வெர்ட்டரில் இந்த ஒயரே போட்டு கொடுத்துருவாங்க. அதனால் நம்மளுக்கு 2.5 ஸ்கொயர் எம்எம் பார்த்தீங்கன்னா தெரியும். 2. இது எழுதியிருக்கு 2.5 ஸ்கொயர் எம்எம்னு. ஸோ நம்மளுக்கு இந்த ஒயர் வந்து நல்ல ஆம்பியர் வந்து நம்மளுக்கு ட்ராவல் ஆகும். நிறைய பேர் வந்து இந்த விஷயத்துலேயும் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. என்ன அப்படின்னா, அந்த ஒயர் வந்து பார்த்தா நல்ல ஆம்பியர் நம்ம வந்து என்ன தான் நல்ல ஆம்பியர் இருக்கிற கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணாலும் ஃபோக்கஸ் ஆகலைங்க. என்ன தான் நம்ம வந்து நல்ல ஆம்பியர் இருக்கக்கூடிய நீங்கள் கன்வெர்ட்டரை நீங்கள் யூஸ் பண்ணாலும் இன்புட் எவ்வளோ ஆம்பியர் வருது அப்படின்றது நம்மளுக்கு வந்து மிக முக்கியமான ஒன்று. இப்போ இன்புட் ஆம்பியர் நல்லா வந்தால் தான் அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும். 1 ஸ்கொயர் எம்எம்மோட இந்த மாதிரி போடும்பொழுது நல்ல ஒரு ஆம்பியர் நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து அவுட்புட்டுக்கு வந்து நம்ம இது வழியாக எடுத்துக்கிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா இதிலே வந்து பேஸ் மேட்சிங்காக நம்ம கரெக்டாக கொடுத்துட்றது. நம்ம எல்லா செட்டும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்றது. இதில் கோடு போட்டதை வந்து ஸ்பீக்கர் ப்ளஸ்ஸாக கொடுத்துருவோம், இதை வந்து கிரவுண்டாக கொடுத்துருவோம். ஸோ இது வந்து ஸ்பீக்கர் அவுட்டு, ஹெவி ஒயர் இது வேகவலியே. அவ்வளோதான் இந்த ஆம்பு, ஸ்டீரியோ ஆம்பு பார்த்துறது. இப்போது இந்த ஆம்பும் அதே மாதிரி ஸ்டைலில் தான் நான் செஞ்சுருக்கேன். பேக் சைடு கட் பண்ணி, ஃபேன் தேவையில்ல. 8 இன்ச்சு ஸ்பீக்கருக்கு ஒன்றும் பெருசாக ஹீட் ஆகிடாது. அப்படியே ஆனாலும் இது வந்து ஓகே ஆயிரும். அதனால் இது வந்து நான் இந்த டைப்பு செஞ்சுட்டேன். அதேமாதிரி இந்த டைப்பை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். லைட்டாக இங்கெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டிட்டேன் பேக்கில், அதனால் அது லைட்டு கைப்பட்டதில் போயிருந்துச்சு. இதே மாதிரி இனிமேல் டிராக்டர் செட்னால் இந்த மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வால்யூமு, ட்ரிபிளு, பேஸு, இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்சு. அதாவது இந்த கன்வெர்ட்டரை வந்து நான் ஆன் ஆஃப் பண்ணிக்கிறேன்னு வைங்களேன். கன்வெர்ட்டரை ஆன் ஆஃப் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அப்புறம் இது நாபு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குட்டியாக இருக்கும், சின்ன நாபு, பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிம்பிளாக ஆனால் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த நாபு போட்டிருக்கேன். நல்லாவும் இருக்குது. அக்ரிலிக் பேனல் போட்டு பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இந்த செட்டு கொடுத்தவங்க 2 செட்டு சொன்னல ஆர்டரு, இன்னொரு செட்டு, மொத்தம் 2 செட்டு. இந்த ரெண்டுமே வந்துட்டு இப்போது இன்றைக்கி நான் வந்து கொரியர் பண்ணுறேன். அவங்களுக்கு கொரியரில் அனுப்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரியான ஆம்பு உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த போர்டு அல்லது இந்த போர்டு இந்த 3ல் எந்த போர்டு வேணும்னாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இது 2ம் நம்ம தயாரிப்பு, இது நம்ம மார்க்கெட்டிங். ஸோ இது 3மே நம்மள்கிட்ட கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். நன்றி.